பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாண்டியன் கோமதியை கூப்பிட்டு சீக்கிரமாக ராஜியோட நகையை லாக்கர்லேருந்து எடுத்து மறுபடியும் பழனிக்கிட்ட கொடுத்து ராஜியோட அம்மாக்கிட்டேயே கொடுக்க சொல்லிடு. அந்த நகையால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதியும் அதை தாங்க நானும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். கடையில் வேலை இல்லைன்னா பேசாமல் பழனியை அனுப்பி வைங்க. பழனியை அனுப்பிவிட்டு எப்படியாவது நகை எடுக்க சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் கோமதி, கடையில் நிறைய வேலை இருக்குது. நீயும் மயிலும் சேர்ந்து அங்கே போய் லாக்கரில் இருக்க நகை எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க, வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நானும் அங்கே மயிலும் சேர்ந்தே போயிட்டு லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் மயில் இங்கே பாக்கியத்துக்கிட்ட கால் பண்ணுறாங்க. என்னம்மா, நான் அம்புட்டு தூரம் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்கேனேன்னு என்னை பார்க்க வரணும்னு உனக்கு ஆசையாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்குது, நிறைய வேலை இருக்குது மயில், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன். ஆமாம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே மயிலும், நானாம்மா, எங்களோட நகை எல்லாமே லாக்கரில் இருக்குல்ல, ராஜிக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்ததால் ராஜியோட நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்டேயே கொடுத்துடணுன்னு பாண்டியன் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால தான் நானும் அத்தையும் லாக்கரில் இருக்க என்னோட நகை, மீனா நகை, அத்தையோட நகை, ராஜியோட நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறோமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பாக்கியம், இதுதான் சரியான சமயம், அது மட்டும் இல்லாமல் மயில், உன் நகை எல்லாத்தையுமே லாக்கர்லேருந்து கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்க, ஏதாவது பொய் சொல்லி நான் அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு போயிடுறேன், அப்போ தான் உனக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வீட்டில் நீ நகையை வச்சுருந்தா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அத்தை அந்த நகை எல்லாமே தங்கம் இல்லை கவரிங்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணத்துக்காக நான் ஏகப்பட்ட பொய்யை சொல்லி வச்சுருக்கேன், அதில் இந்த உண்மை வெளியில் வந்துடக்கூடாது, அதனால் நீ தான் உஷாராக இருக்கணும் மயில், புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மயிலும், சரிம்மா, நானும் அத்தையும் தான் அங்கே லாக்கரில் இருக்க நகை எடுக்கிறதுக்காக போகிறோம், எடுத்துகிட்டு வந்த உடனே பத்திரமா யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறேன், நீ என்னை பார்க்க வர மாதிரி வந்து அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருமா. எனக்கும் அந்த கவரிங் நகை என் ரூமில் இருக்கும்போதெல்லாம் பயமாகவே இருக்குது, ஏதோ இம்புட்டு நாள் லாக்கரில் இருந்துச்சு, அதை பற்றி நான் யோசிக்காமல் இருந்தேன், ஆனால் மறுபடியும் அந்த கவரிங் நகை எப்படி இருக்கோ தெரியல, ஏதாவது வெளுத்து போயோ இல்லை கருத்து போயோ இருந்தால் நான் மாட்டிப்பேம்மா, பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ உங்கள் அத்தை கூட போகிற போக்கில் உன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வை, நான் உன்னை பார்க்க வரேன், அந்த நகையெல்லாம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே கோமதி என்னவோ அங்கே நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்க, ஏ மயில், சீக்கிரம் கிளம்பி வா, வெயிலுக்கு முன்னாடி நகையெல்லாம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் மயிலும் லாக்கரில் இருக்க நகை எடுக்கிறதுக்காக அங்கே போக, இங்கே மயில், நம்ம நகை எப்படி இருக்கோ தெரியல, வச்சது வச்சபடியே இருந்தால் பரவாயில்ல, கருத்து போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே பயத்தோடையே அங்கே போகிறாங்க. லாக்கரில் இருக்க மீனா நகை, ராஜி நகை, இங்கே கோமதியோட நகை, மயிலோட நகைன்னு எல்லா நகையவும் எடுத்து இங்கே கோமதி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மயில் பயந்து போயிட்டு, அத்தை, என் நகையை நானே பார்க்குறேன் த, வச்சது வச்சபடியே தான் த இருக்குது, எந்த நகையும் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது, இது அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் த அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு, பத்திரமா நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க கோமதியும் மயிலும். இங்கே வந்த கையோட கோமதி வீட்டில் உள்ள ராஜி, மீனாவெல்லாம் கூப்பிட்டு, இந்தாங்க உங்கள் நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லா நகையும் வச்சது வச்சபடியே இருக்கா, உங்கள் நகை தானான்னு பார்த்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல, மீனா அவங்களோட நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்க, இங்கே ராஜியும் அவங்க அம்மா கொடுத்த நகையெல்லாம் எடுத்து பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா ஆசையாக பாசமாக எனக்காக நகையை கொடுத்து விட்டாங்க, இந்த நகையை கேட்டு என் சித்தப்பாவும் அப்பாவும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி பாண்டியன் மாமாவை தலகுனியை வச்சுட்டாங்களே, இந்த நகை என்கிட்ட இருக்கிறத விட கொடுத்து அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு இந்த நகையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நகை எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வைக்கிறாங்க ராஜி. இங்கே இன்னொரு பக்கம் மயில் அவங்க அம்மா போட்ட அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்து ஒன்னொன்னையாக பார்த்துட்ருக்க, அங்கே வந்து அரசி மீனாவோட அவங்க அம்மா நகையெல்லாம் எடுத்து பார்த்து, டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அண்ணி, பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது, பார்க்க அம்புட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ராஜி ராஜியோட அம்மா கொடுத்த நகையவும் இங்கே அரசிகிட்ட காமிக்கிறாங்க. ஆனால் மயில் மட்டும் பயந்துக்கிட்டு கையில் இருக்க நகை எல்லாத்தையுமே பேகுக்குள்ளே ஒதுக்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு காசி மாலையை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த காசி மாலையில் உள்ள எல்லா தங்கமும் கருத்து போயிருக்கு, அதுதான் தங்க நகை இல்லையே, அப்போ கருத்து போக தானே வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்த உடனே மயில் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த நகை எல்லாமே கருத்து போயிருக்கே, இந்த விஷயம் இங்கே கோமதி அத்தைக்கும் இல்லை மீனா, ராஜினி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், வசமாக மாட்ட போகிறேன். அம்மா என்னவோ 2500 ரூபாய்க்கு என் மொத்த கவரிங் நகையும் வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிலாம் அனுப்புனாங்க, இந்த நகையை என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன், வச்சது வச்சபடியே இருந்தது, ஆனால் இப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த காசி மாலையெல்லாம் கருத்து போயில இருக்குது அப்படின்னு கையில் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க மயில். மீனா ராஜியோட நகை எல்லாத்தையுமே ஒன்று
ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்த அரசி ரொம்ப ஆசையாக இங்கே மயிலுக்கிட்ட, அண்ணி நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த காசி மாலை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் தரீங்களா, நான் வேணால் ஒரு முறை போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என் கையில் இருக்க இந்த நகை எல்லாமே கவரிங் ஆச்சே, அதுவும் கருத்து போயில இருக்குது, அரசி இது தெரியாமல் இது தங்க நகை நினச்சிக்கிட்டு போட்டு பார்க்க ஆசைப்படுறாளே, நான் இப்போ அரசிக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இங்கே என்னடானா கோமதி என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறா, ஏதோ போட்டு பார்க்க தானே கேட்குறா, அதை கூட புரிஞ்சுக்காம இந்த மயில் என்னவோ அவன் நகையை தரமாட்டேன்ற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு கையில் இருந்த அங்கே மயிலோட நகையை உத்து உத்து பார்க்குறாங்க கோமதியும். உடனே கோமதி, என்ன மயில், அரசி இவ்வளோ நேரம் ஆசைப்பட்டு மீனாவோட நகை ராஜியோட நகைன்னு எல்லாத்தையும் போட்டு பார்த்தால, அப்போ அதே மாதிரி உன்கிட்டயே அந்த நகையை கொடுக்க சொல்கிறா, ஏன் நகையை தரமாட்டியா, உன் நகை அவ்வளோ பெருசா என்ன, எல்லார்கிட்டேயும் தான் நகை இருக்குது, ஏன் அரசி அந்த மயிலுக்கிட்ட போய் நகையை கேட்டப்பாரு அப்படின்னு சொல்ல, அத்தை இல்லத்த, இந்த நகை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நகை, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன், ஆனால் அரசி கேட்ட உடனே தரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அரசி மயிலு கையில் இருந்த அந்த நகையை வாங்கிடுறாங்க. மயிலோட கருத்து போன கவரிங் நகை தான் அப்படின்னு தெரியாத அரசி ரொம்ப ஆசையாக அதை அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் ராஜியும் அந்த நகையை போட்டு விட்டுறது மட்டும் இல்லாமல் அதை ஒவ்வொரு அந்த காசி மாலையும் தொட்டு தொட்டு பார்க்க, இதை பார்த்துட்டு இருந்த கோமதி, ஏ அரசி கொஞ்சம் கிட்டவா, மயிலோட நகை என்னவோ கருத்து போன மாதிரி இருக்குது, நீ என்னவோ அதை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க, கொஞ்சம் இங்கே கிட்டவா அந்த நகையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அரசி கழுத்தில் போட்டிருக்க மயிலோட நகையை வாங்கி பார்க்குறாங்க கோமதி. அப்போ தான் அது தெரிய வருது, ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அந்த நகை எல்லாமே கருத்து போயிருக்கிறது கோமதிக்கு தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல், ஏன்பா மயில், இந்த நகையெல்லாம் கருத்து போயிருக்கு, நீ இதெல்லாம் பார்க்கவே இல்லையா, ஆமாம் இது உண்மையாகவே தங்க நகை தானே, அப்புறம் எப்படி கருத்து போயிருக்கும் அப்படின்னு கோமதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இங்கே இதை பார்த்துட்ருக்க ராஜிக்கும் மீனாவுக்கும் இங்கே மயில் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் மயில் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த நகை கருத்து போன விஷயம் கோமதி அத்தைக்கு தெரிஞ்சு இது உண்மையாகவே தங்க நகை தானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் எதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அத்தை இல்லத்தை அது கருத்து போகலை, அது டிசைனே அப்படி தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்க, உடனே எங்கள் மீனாவும், அக்கா உங்கள் பேக்கில் இருக்க மற்ற நகையெல்லாம் எடுத்து காமிங்க, ஏதோ நகையெல்லாம் நாங்கள் வாங்கி போட்டுக்க போகிறோன்ற பயத்தில் அப்படியே எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறீங்களே தவிர்த்து உங்கள் நகையை நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க, இது எல்லாமே உங்கள் கல்யாணத்துக்காக உங்கள் அம்மா போட்ட நகை தானே, நாங்கள் எங்கள் நகையை காட்டும்போது நீங்கள் ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மயில் ஒளிச்சு வச்சுருந்த அந்த பேக்கெல்லாம் எடுத்து அந்த நகை எல்லாத்தையும் பார்க்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது, அந்த நகை எதுவுமே தங்கம் கிடையாது, எல்லாமே கவரிங் தான் அப்படின்றது அங்கே வச்சுருந்த பேக்கில் இருந்த நகை மூலமாக எல்லாத்துக்குமே தெரிய வருது. இதை பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, எதுக்காக மயில் இப்படி பொய் சொல்லி இந்த கவரிங் நகையை போட்டு ஏமாற்றி கல்யாணத்தெல்லாம் பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு கோமதி ரொம்ப கோவமா, ஏ மயில், ஏதோ இந்த இந்த நகை மட்டும்தான் கருத்து போயிருக்கு, அது இந்த நகையோட டிசைன்னு சொன்னேன், ஆனால் உங்கள் அம்மா உனக்காக போட்ட நகை எல்லாமே கருத்து தான் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ கல்யாணத்தப்போ போட்ட அந்த பளபளப்பு இதில் இல்லவே இல்லையே, உண்மையாகவே இந்த நகை தங்க நகை தானா, இல்லை உங்கள் அம்மா பொய் சொல்லி எங்களை ஏமாத்துறதுக்காக கவரிங் நகையை போட்டு விட்டுட்டாங்களா, இதை பார்க்க தங்க மாதிரியே தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியனை வந்துடுறாரு. உடனே பாண்டியன் கோமதி கிட்ட, என்ன கோமதி அங்கே போய் லாக்கரில் இருக்க எல்லாரோட நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு கோமதியும், ஆமாங்க நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் அதில் ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்ல, என்னது பிரச்சனையா, உங்கள் நகையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை வந்தது, ஆமாம் என்ன விஷயம் சொல்லு, நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கோமதி ரொம்ப தயங்கிக்கிட்டு, இல்லைங்க என்னோட நகை ராஜி அரசி இங்கே மீனாவோட நகைன்னு எல்லாமே வச்சபடியே இருக்குங்க, ஆனால் இந்த மயிலோட நகையை பாருங்கள், அம்புட்டு நகையும் கருத்து போயிருக்கு, அதான் கேட்டுட்ருக்கேன், இது உண்மையாகவே தங்க நகையா இல்லை உங்கள் அம்மா கவரிங் நகையை போட்டு விட்டுட்டாங்களான்னுட்டு, எனக்கு என்னவோ அந்த நகை மேலே சந்தேகமாக இருக்குங்க, பேசாமல் இவங்க அம்மா வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்போமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த நகையெல்லாம் எடுத்து கொடு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் மயிலோட நகையை கையில் எடுத்து பார்க்க, அங்கே நகையை பின்னாடியும் முன்னாடியுமா நல்லா திருப்பி பார்க்க, எனக்கு என்னவோ தோணுது இது எல்லாமே கவரிங் மாதிரி தான் இருக்குது கோமதி, தங்கமாக இருந்தால் இப்படி கருத்து போக வாய்ப்பே இல்லை, கல்யாணமானப்போ உனக்கு வாங்கி கொடுத்த நகை எல்லாமே அப்படியே இருக்கும்போது ஏதோ 2 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு வாங்கின தங்க நகைன்னு அவங்க அம்மா சொன்னாங்க, அது மட்டும் எப்படி கருத்து போக வாய்ப்பு இருக்குது, எனக்கு என்னவோ இதில் ரொம்ப சந்தேகமாகவே
இருக்குது அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே மயிலை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் இங்கே கண் கலங்கிக்கிட்டே, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இங்கே கோமதி அத்தை மட்டும்தான் இந்த நகை எல்லாமே கவரிங்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாண்டியன் மாமா வந்து தெள்ள தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது கவரிங் நகை தான்னுட்டு. இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே, இந்த நகை பேசாமல் லாக்கரில் இருந்தால் கூட எனக்கு இம்புட்டு பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி இங்கே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க மயில். இன்னொரு பக்கம் பாக்கியம் மயிலோட அப்பா கிட்ட, நம்ம மயில் வெளியூருக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியாரும் மயிலும் அவங்களோட நகையெல்லாம் லாக்கரில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. எப்படியாவது இந்த மயிலை பார்க்க போகிற சாக்கில் அங்கே போய் மயிலோட நகை எல்லாமே தங்கம் தான், நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு ஏதாவது பொய் சொல்லி அப்படியே வாங்கிட்டு வந்துட வேண்டிதான். மயிலுக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னோட நகையை யார்கிட்டையும் காட்டாத, பத்திரமா வச்சுக்க, நான் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்க வர மாதிரி வந்து அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறேன்ட்டு. நீங்களும் வரீங்களா? 2 பேரும் போய் மயிலை பார்க்குற சாக்கில் அப்படியே அந்த மயிலோட நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயிலோட அப்பா, ஏற்கனவே நம்ம குடும்ப செலவுக்கு பணம் இல்லை நீ சொல்லிட்டு இருந்தல, ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டு வச்சுருக்கேன், அங்கே போய் அந்த பணத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே வர்றது? நீ மட்டும் போய் மயிலை பார்த்துட்டு நானும் விசாரிச்சுதா சொல்லு நம்ம பொண்ணு, அப்படியே அந்த நகையை பேசி ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வந்துரு. நான் போய் வீட்டு செலவுக்கு அந்த பணம் கொடுக்குறதா சொன்ன ஆளுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் இப்போ போய் அவர் சொன்ன மாதிரியே பணத்தை வாங்கலைன்னு வை, மறுபடியும் பணம் கேட்டால் தரமாட்டாங்க. அப்புறம் வீட்டு செலவுக்கு பணம் இல்லைன்னு நீ என்ன தான் தொந்தரவு பண்ணிகிட்ருப்ப, தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டே இருப்ப. நான் போய் கடனை வாங்க பார்க்குறேன், நீ மயிலை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு மயிலோட அப்பா. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே மயிலை சுற்றி வளைச்சி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா மயில், வாயை திறந்து உண்மையை சொல்லுப்பா, இங்கே எல்லாரோட நகையும் வச்சது வச்சபடியே இருக்குது, தங்கம்னு எதுவுமே கருத்து போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நகை மட்டும் எதுக்காக கருத்து போயிருக்கு? உண்மையை சொல்லு, இது கவரிங்கா இல்லை உண்மையாகவே தங்க நகையா அப்படின்னு எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, மயிலை பார்க்க போனேன், அங்கே பாக்கியம் வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே பாக்கியம், என்னது இது, நாம் என்னவோ மயிலை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கே, என்ன ஏதுன்னு வேற தெரியல. எல்லாரும் மயிலை நிற்க வச்சு சுற்றி வளைச்சு நின்று கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்படி மயில் என்னதான் செஞ்சான்னு தெரியலையே. ஏற்கனவே மயில் போன இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி வச்சதால தான் பாண்டியன் சம்மந்தி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரா, இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இப்போ நம்ம உள்ளே போகலாமா, இல்லை நம்மளுக்கும் இது மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியலையே. பாவம் மயில் அழுதுட்டுருக்கிறத பார்த்தா நாம் தான் போய் ஏதாவது சமாளிக்கணும் போல். மயிலுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, இப்போ என்ன செஞ்சு வசமாக இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணேன். பாக்கியம் ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்ன சம்மந்தி, மயிலை எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி தெரியுது. ஆமாம், என் பொண்ணு மயில் அப்படி என்னத்தை தான் பண்ணிட்டா? அது மட்டும் இல்லாமல் பாவம் நேற்று தான் மயில் ஊர்லேருந்து வந்திருக்கா, அதுக்குள்ளே என்ன இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக அங்கே கோமதி லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மயிலோட நகையை எடுத்து இங்கே பாக்கியத்துக்கிட்ட காமிக்க, உடனே பாக்கியம், என்ன சம்மந்தி, என் பொண்ணுக்கு நான் ஆசையாக வாங்கி கொடுத்த 80 பவுன் நகையை கையில் வச்சுருக்கீங்க, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இந்த நகையில் தான் பிரச்சனை. ஆமாம், உங்கள் பொண்ணுக்கு ஆசையாக 80 பவுன் நகை போட்டேன், 90 பவுன் நகை போட்டேன், 100 சவரன் போட ஆசை தான், அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, அது எல்லாமே தங்க நகையை பற்றி தான் பேசுனீங்களா, இல்லை 80 பவுன் நகைன்னு சொன்னது எல்லாமே கவரிங் நகையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சம்மந்தி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணுக்காக ஆசையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தில் நாங்கள் நகையெல்லாம் செய்ய கொடுத்து வாங்கி போட்ட நகையை நீங்கள் என்னவோ கவரிங்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், லாக்கரில் வைக்கும் போதே நீங்கள் தங்க நகை தான் வச்சிங்களா, இல்லை அங்கே எங்கேயாவது மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை எல்லாத்தையுமே கோமதி பாண்டியன் பக்கம் திருப்பி விடணும். ஏன்னா எப்படியும் இந்த நகை கவரிங்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல், அதனால தான் மயிலுக்கிட்ட கேள்வி கேட்டு அள வச்சுருக்காங்க. இந்த சமயம் நான் வர என்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மேலே தப்பே இல்லாத மாதிரி தானே காட்டிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம், என்ன சம்மந்தி அமைதியாக நிற்கிறீங்க, உண்மையாகவே இந்த நகை எல்லாமே நான் தங்க நகையாக தான் போட்டு அனுப்புனேன், ஆனால் எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்கள் என்னவோ மயிலை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்ட உடனே பாண்டியனுக்கு கோவம் தாங்கவே முடியல. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, இல்லை யார்கிட்ட இப்படி நீங்கள் பிரச்சனையை திருப்பி விடலான்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் இல்லாத நகையா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட நகையை நாங்கள் எதுக்குங்க கவரிங்காக மாற்றி வைக்கணும்? உண்மையாகவே நீங்கள் தங்க நகையை கொடுத்துருந்தா அது எப்படிங்க கவரிங்காக மாறும்? போனால் போதேன்னு விட்டால் நீங்கள் என்னவோ பிரச்சனையை எங்கள் பக்கம் திருப்பி நாங்கள் தான் இந்த தங்க நகையை கவரிங்காக மாற்றி வச்சுட்டோன்னு வேற சொல்லுவீங்க போலையே. போதும் சம்மந்தியம்மா, நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, இல்லைனா எங்கள் தங்க நகை கவரிங்காக மாறிடுச்சு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த நகையை பற்றின உண்மை தெரியணுன்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு இங்கே ஒரு பக்கம் மயில், இன்னொரு பக்கம் பாக்கியம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன்,
இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே நானும் என் வீட்டுக்காரரும் அங்கே இங்கேன்னு நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி எங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் பதிவாயிருக்கு. இதில் வேற இதை பற்றியும் சொன்னாங்கன்னா எங்களை பற்றின எல்லா விஷயமும் இங்கே சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருமே, என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம். இங்கே மயில் மெதுவாக பாக்கியத்துக்கிட்ட, பாத்தியாம்மா உன்னால தான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இருக்கிற தங்க நகையை மட்டும் போட்டுட்டு வந்திருந்தா கூட இவங்க இப்படி அவமானப்படுத்தி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. நீ என்னவோ தங்க நகைன்னு இப்படி கவரிங் நகையை எனக்கு போட்டு விட போய்தாமா இப்படி என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நானே பதில் சொல்ல முடியாமல் இருந்தேன், இப்போ கேட்குறாங்கல்ல நீயே பதில் சொல்லு, உன்னால் நான் தான் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிறேன் போல அப்படின்னு மயில் மெதுவாக சொல்ல இங்கே பாக்கியத்துக்கு பதில் பேச முடியல. இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமா, கோமதி இதுலையே தெரியலையா, இது எல்லாமே தங்கம் இல்லை கவரிங்னு நம்ம குடும்பத்தையே இவங்க ஏமாத்திருக்காங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம், உங்களை நம்பி நாங்கள் என்ன ஏதுன்னே கேட்காம நீங்கள் போட்ட நகையாக இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு உண்டான செலவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் எங்களை இப்படி ஏமாத்திருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை. நீங்கள் தான் இப்படி செஞ்சீங்கன்னா மயிலாவது இந்த உண்மை எங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட இப்படி பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் குடும்பமே சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க. இந்தாங்க உங்கள் நகையும் எங்களுக்கு வேண்டாம், நீங்களும் வேண்டாம், இந்த நகையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மயிலையும் கூட்டிகிட்டு இப்படியே கிளம்புங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக இங்கே பாக்கியத்துக்கிட்ட பேச, உடனே பாக்கியம் என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன் சம்மந்தி, என் பொண்ணுக்கு நான் எதுக்கு கவரிங் நகையை போட்டு விடணும், என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது எல்லாமே என் 2 பொண்ணுங்களுக்காக தானே, அதனால் நாங்கள் எதுக்கு இப்போ கவரிங் நகையை போடணும், போட்டது எல்லாமே தங்கம் தான், ஆனால் எப்படி மாறுச்சுனே தெரியல சம்மந்தி அப்படின்னு இங்கே தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்ச பாண்டியன் ரொம்ப கோவமாக மயிலோட கவரிங் நகையை அங்கே வெளியில் வீசிடுறாரு. இந்த கவரிங் நகையை எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க சம்மந்தி, உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா என்ன ஏதுன்னே உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் இங்கே மீனா சொல்லியும் அதை கேட்காம உங்கள் குடும்பத்து மேலே உள்ள நம்பிக்கையில் என் பையனுக்கு மயிலை கட்டி வச்சேன். ஆனால் இப்படி இந்த சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் போட்டு ஏமாத்தின இந்த கவரிங் நகையும் எங்களுக்கு வேண்டாம், உங்கள் பொண்ணு எங்கள் குடும்பத்தையே ஏமாத்தினதுனால உங்கள் பொண்ணு தங்க மயிலும் எங்களுக்கு வேண்டாம், எல்லாரும் வெளியில் போங்க, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, ஏமாத்தின வரைக்கும் போதும், உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்த வரைக்கும் போதும், இந்த விஷயம் மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. ஏதோ பேசி சமாளிக்கலாம், எங்களை மறுபடியும் ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு நான் உங்களை சும்மா விடுறதே பெருசு தான், இனிமேல் எங்கள் முகத்திலே முழிக்காதீங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நடைய கட்டுங்க சம்மந்தி. கவரிங் நகையை மயிலுக்கு போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் பிரச்சனையை எங்கள் பக்கம் திருப்பி ஏதோ எந்த தப்புமே செய்யாத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி இங்கே நாடகம் வேற போட்டுட்ருக்கீங்களா, இத்தனை நாள் நம்பினது வரைக்கும் போதும், உங்களை நம்பினதுக்கு என்ன தான் சொல்லணும். அப்போவே மீனா சொன்னா சரவணன் மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே மயிலக்காவோட குடும்பத்தை பற்றி விசாரிங்கன்னுட்டு, யார் பேச்சு நான் கேட்டேன், நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பி நீங்கள் ரொம்ப நல்ல குடும்பம்னு நினச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உங்கள் கவரிங் நகையை இத்தனை நாள் தங்கம்னு நினச்சி லாக்கரில் வேற பணம் கொடுத்து வேற வச்சுருந்தோம், இது எங்களுக்கு தேவையா, இப்போ உங்கள் கவரிங் நகை வெளியில் கிடக்கு, எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இங்கே பாக்கியம் இனி பதில் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாம் மயிலுக்காக போட்டது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்னு சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதான் இப்படி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி பேசினோன்னா நம்ம பேசுகிற எதையுமே நம்ப மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு கீழே இருக்கிற அந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் பொய் சொல்லி கல்யாணம் செஞ்சு வச்சேன், ஆனால் இப்போ என் பொண்ணு என் முன்னாடி அழுதுட்டு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிற பாக்கியம் பாண்டியன் கேட்குற கேள்விக்கும் கோமதி கேட்குற கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் 2 பேரும் நல்ல பாக்கியத்தை வெளுத்து வாங்கினதால இங்கே எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சி நம்மளால் பாவம் மயில் வேற அழுகிறாளே அப்படின்னு நினச்சி அவமானப்பட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க.